அடிக்கிற வெயிலுக்கு ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். ஹைட்ரேஷன்னா வெசல்ல இருக்க வால்யூம், அது கார்டியக் அவுட்புட் பிபி அஃபெக்ட் பண்ணுது. எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் இருந்துச்சுன்னா ரிதம் டிஸ்டர்பன்சஸும் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த சம்மருக்கு இளநீரா லெமன் ஜூஸா விச் இஸ் பெஸ்ட்? வாங்க ஹாட் டாக்ஸ்ல பார்க்கலாம். டெண்டர் கோகனட் பார்த்தீங்கன்னா அது ஒரு நேச்சுரல் ஓரல் ரீஹைட்ரேஷன் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. அதில் சோடியம், பொட்டாசியம், மெக்னீஷியம் இருக்குது. அதிக சன் எக்ஸ்போஷர் இல்லைன்னா ஒர்க் அப்புறம் ஸ்வெட் ஆச்சுன்னா அது ஒரு ஓரல் ரீஹைட்ரேஷன் ஃப்ளூயிடாக யூஸ் பண்ணிக்கலாம். இது பொட்டாசியம் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால பிபி கண்ட்ரோலுக்கு யூஸ் ஆகும். பட் இது ஹார்ட் டிசீஸ், கிட்னி பிரச்சனை உள்ளவங்க அதிகமாக எடுத்துக்கிட்டா ஹைப்பர் கெலிமியா ரிஸ்க் வர நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால இதை கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க. லெமன் ஜூஸ்ல பாத்தீங்கன்னா வாட்டர், விட்டமின் சி, ஃபிளவனாய்ட்ஸ் இது எல்லாமே இருக்கு. இதுல எலக்ட்ரோலைட்ஸ் கம்மியா இருந்தாலும் இது ஒரு குட் ஆன்டி ஆக்சிடென்ட். கேலரிஸ் கம்மியா இருக்கிறதுனால இது ஒரு வெயிட் கண்ட்ரோல் ஹைட்ரேஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ சிங்கிள் பெஸ்ட்னு எதுவும் இல்லை. எக்ஸசைஸ் ஸ்வெட்டிங்க்கு அப்புறம் ரீஹைட்ரேஷனுக்கு டெண்டர் கோகனட் யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி யூஸ்க்கு லெமன் ஜூஸ் குடிக்கலாம். ஸோ ஸ்டே ஹைட்ரேட்டட். For more useful information, follow our page.